குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஒத்த ஓட்டு முத்தையா. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழி. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா முத்தையா. இந்த ஒத்த ஓட்டுன்னு எதுக்காக அவருக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேரை விட பார்த்தீங்கன்னா பட்ட பெயர், அதாவது ஒரு ராசியான பேர், அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ ஒத்த விரல் சுப்பாராவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, அப்புறம் ஈவே ராமசாமி, அவர் பார்த்தீங்கன்னா பெரியார்னு அழைக்கப்படுறாரு. அப்புறம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களை பார்த்தீங்கன்னா கலைஞர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரை தலைவர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் இருக்கு எல்லாருக்குமே. இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சதுனால எடப்பாடி, அவங்க அப்பா பேர் கருப்பண பழனிசாமி, அவங்க அப்பா பேர் கருப்பனை. அப்போ கே பழனிசாமி, அவரை எடப்பாடி கே பழனிசாமின்னு அழைச்சாங்க. அப்புறம் இபிஎஸ்ன்னு அழைச்சாங்க. அப்புறம் ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஏன்னா இந்த படம் ஒரு அரசியல் படம், அதனால தான் நான் அரசியல்வாதிகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை ஓபிஎஸ்ன்னு அழைச்சாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள அம்மான்னு எல்லாருமே கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடைமொழியோட சிலர் இருந்தாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு அரசியல் படம். இவருக்கு எதுக்காக ஒத்த ஓட்டு முத்தியார் பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன்ல நின்று ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்குறாரு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவரை ஒத்த ஓட்டு முத்தியான்னு அழைக்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 தங்கச்சி இருக்காங்க. 3 தங்கச்சியையும் 3 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் பக்கம் யோகி பாபு இவருக்கு டிரைவர் ஆகிறாரு, இன்னொருத்தர் டிரைவர் ஆகிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து கட்சியில இவரை டம்மி ஆக்கணும்னு சொல்லிட்டு கட்சியில ஒரு இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வருது. ஜிகே நகர் இடைத்தேர்தல், சென்னையில ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்த மாதிரி இந்த கதையில ஜிகே நகர் இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் கவுண்டமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சியில ஒத்த ஓட்டு முத்தியாவுக்கு சீட்டு கொடுக்காதனால அவர் அந்த இடைத்தேர்தலில் அங்கிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் எக்மோர்ங்கிற பேர்ல யோகி பாபு வராரு. அவர் அந்த தேர்தலில் நிற்கிறாரு. நின்னவங்க அந்த இடைத்தேர்தலில் யாரு ஜெயிச்சாங்க? ஒத்த ஓட்டு முத்தியா ஜெயிச்சாரா, இல்ல இந்த எக்மோர் யோகி பாபு ஜெயிச்சாரா, இல்ல ரவி மரியா இன்னொரு கேரக்டர் அவர் ஆளுங்கட்சி அவர் ஜெயிச்சாரா? இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களுடைய நடிப்பு, அந்த டைமிங், காமெடி டைலாக், யோகி பாபு காம்பினேஷன், இந்த காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாடல்களும் நல்லா இருக்கு. இவருடைய கவுண்டமணியோட சில வசனங்கள், இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. நிறைய வசனங்கள், அவர் ஃபேமஸான வசனங்களை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு சினேகன். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு, ராஜகோபால் அவர்களுடைய அந்த காமெடி வசனங்கள்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கதை அடுத்து இதுதான் நடக்க போதுங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அதை மட்டும் இயக்குனர் அவர்கள் முதல் பாதியிலையும் சுவாரஸ்யமா, 2ஆம் பாதியிலையும் கொஞ்சம் சுவாரஸ்யமா அவர் பண்ணியிருந்தானா படம் பெரிய அளவுல ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒத்த ஓட்டு முத்தியா திரைப்படத்தை நீங்க ஒரு தடவை தேட்டர்ல போய் பார்க்கலாம். ஏன்னா காமெடி இருக்கு. ஒரு 2 மணி நேர படத்துல நீங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கன்ஃபார்மா சிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன இந்த ரிவ்யூ ஒத்த ஓட்டு முத்தியா படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.